அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 5ஆம் வகுப்பு அறிவியல் 4வது பாடம் அன்றாட வாழ்வில் அறிவியல் அந்த பாடத்திற்கான விடைகள் பார்க்க போகிறோம். சிறுதானியங்களால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் மட்டும் கேட்குறாங்க. அப்போ சிறுதானியங்கள் மற்றும் பயன்படுத்தி செய்யப்பட்ட உணவு தானியங்களை டிக் பண்ணணும். அதுக்கடுத்து சிறுதானியங்களின் படத்தில் காட்டியுள்ள சிறுதானியங்களை கீழே இருக்க அட்டவணை வட்டம் போட சொல்லியிருக்காங்க. கேழ்வரகு, திணை, குதிரைவாளி, கம்பு அப்படின்னு 6 சிறுதானியங்கள் இருக்குது. அதை வட்டமிடும். அடுத்து சிறுதானியங்கள் எது அதிகமாக இருக்குன்னா கொழுப்புச்சத்து, நார்ச்சத்துன்னு கொடுத்துருக்காங்க. நார்ச்சத்து தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மீனுக்கும் முயலுக்கும் சிறுதானியங்களோட சொல்லியிருக்காங்க. சிறுதானியங்கள் கண்ணுக்கு கருப்பாக இருக்கிறதோ இது உடம்புக்கு மஞ்சள் கலரு, சிகப்பு கலர் இதாக ஏதோ ஒரு சிறுதானியங்களை ஒட்டணும். அடுத்த மீள் மாற்றம், மீளா மாற்றம், ஐஸ் கட்டி தண்ணி மீள் மாற்றம், அதுக்கு சாக்லேட்டு அது க்ரீமாக மாறி அது மீள் மாற்றம். அடுத்து அந்த பின் இருக்கு இல்லைங்களா, அது வளைஞ்சிருக்கு, திருப்பி அதை நிமித்தினோம்னா பழைய இடத்துக்கு போயிடுது. 3 மீள் மாற்றம், மற்ற எல்லாமே மீளா மாற்றங்கள். இங்கே அதே மாதிரி மீள் மாற்றத்தை பலூனுடனும் மீளா மாற்றத்தை வண்ணத்து பூச்சியுடனும் இன்றைக்கி சொல்கிறாங்க. அதை படித்து பார்த்தாவே தெரியும் எது மீள் மாற்றம் எது மீளா மாற்றம். மாணவர்கள் மிக எளிதாக கண்டுபிடிச்சிருவாங்க. 2 மீள் மாற்றங்கள், 3 மீளா மாற்றங்கள். அடுத்து அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க 134, 130 தெளிவாக கொடுத்துருக்காங்க. உயிரியல் கழிவுகள், நச்சுக் கழிவுகள், மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள், கரை படிந்த கழிவுகள், மின்னணு கழிவுகள். அந்த புத்தகத்தை படித்தாவே மிக எளிதாக எழுதிவிடலாம். அடுத்து எதை மறுசுழற்சி செய்யணும், இதை மீண்டும் பயன்படுத்தணும்னா பூட்டு, டம்ளர் 2 மீண்டும் பயன்படுத்தலாம். கேரி பேக்கை கண்டிப்பாக குறைக்கணும். அந்த பேப்பர் கவரும் பிளாஸ்டிக் பாட்டிலும் மறுசுழற்சி செய்யலாம். அடுத்து இங்கே சிகப்பு கேரி பேக் சிகப்பு கண்டிப்பாக குறைக்கணும். அடுத்து மறுசுழற்சி செய்யக்கூடியது பச்சை கலரில். இந்த மாதிரி ரப்பர் பென்சிலை திருவி இதில் ஒட்ட சொல்கிறாங்க. பென்சிலை சீவும் இல்லைங்களா, அந்த பென்சிலை சீவி எடுத்து அதை இந்த மாதிரி ஒட்டி அழகாக மாணவர்களை என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க. அதை வெட்டி ஓட்ட சொல்லணும். அதற்கடுத்து இந்த பத்தியை படித்து இந்த பத்திக்கு கீழே இருக்கிற கேள்விகளுக்கு மாணவர்கள் பதிலளிக்க சொல்லணும். விளையாட்டு மைதானத்தில் காணப்பட்ட மக்கும் பொருள் காகித குவளை ஒன்று தான் இருந்துச்சு. மக்காத பொருள்கள் எதுனா நெகிழி பொட்டலம், பலூனு, நெகிழி தட்டு இதெல்லாம். அதற்கடுத்து சிகப்பு தொட்டியில் தான் மக்காத குப்பையை போடணும், பச்சை தொட்டியில் மக்காத குப்பையை போடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சர் சி.வி. ராமன் அவரை பற்றியான கேள்விகள். தேசிய அறிவியல் தினம் என்னைக்கு, கண்டுபிடிப்பு என்ன கண்டுபிடிச்சார், அவர் பெற்ற பரிசு என்ன அப்படின்னும். அடுத்து ஏபிஜே அப்துல் கலாம் முன்னாள் பற்றிய கேள்வி. அவர் பிறந்த நாள் இது, அவருடைய சிறப்பு பெயர்கள் என்ன, அவர் எழுதிய புத்தகங்கள் என்ன, அவர் பெற்ற விருதுகள் என்ன என்பதை பற்றி கேட்டிருக்காங்க. அதுவும் புத்தகத்திற்கு தேடி பார்த்து மாணவர்கள் எழுத சொல்லலாம். அடுத்த மாதத்தேர்வுக்கு ஒரு பத்தி கொடுத்துட்டு அது கீழே கேள்விகள் கேட்குறாங்க. பேருந்து, மகிழுந்து போன்ற இயங்க தேவையான ஆற்றல் எதுனா வெப்ப ஆற்றல் தான் தேவை. வெப்ப ஆற்றல் தான் இயந்திர ஆற்றலாக மாறி வாகனத்தை இயக்குகிறது. அடுத்து காற்றாடி இயங்க மின்னாற்றல். அதற்கப்புறம் மீளா மாற்றம் 2 வருகிறது. எதுனா இலை சருகும் மீளா மாற்றம் தான், சோளமாவு, சோளக்கூழும் மீளா மாற்றங்கள் தான். அடுத்து எரியும் விறகு அடுப்பில் வெப்பாற்றல் வெளிப்படுகிறது, ஒளிரும் மின் விளக்கில் ஒளியாற்றல் வெளிப்படுகிறது. அதற்கடுத்து எது மக்கும் கழிவுகள் கண்டுபிடிச்சி எழுது. மலர்களும் சருகுகளும் தான் மக்கும் கழிவுகள். சரிங்களா? இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.